நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு மணி நேரமா இப்படிதான் பண்ற இந்திரா. ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடவே மூடு இல்ல. சாப்பிட மூடுறதுக்கு பசிச்சா போதாதா? மூடு இருந்தா தானே பசிக்கும். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஒழுங்கா சாப்பிடு. இந்த வீடு இப்பெல்லாம் நல்லாவே இல்ல. முதல்ல காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வர்றது நினைச்சாலே அப்படியே ஜாலியா இருக்கும். இப்போ ஒரே கடுப்பா இருக்கு. அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியல, யாரோ மாதிரி நடந்துக்கிறாரு. வீட்டுல ஆளாளுக்கு ஒவ்வொரு ஓரமா போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வீட அதென்ன நம்பவே முடியல. அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை, சரியா போயிடும். அதுக்காக நீ சாப்பிடாம இருக்க போறியா? மகா, முன்ன மாதிரி நம்ம வீடு எப்ப ஆகும்? உங்க அப்பா இங்க இருக்கிற வரைக்கும் சான்ஸே இல்ல. சும்மா இரு ஜனனி. முன்ன அப்பா இப்படி ஒண்ணும் இல்ல. யாரோ நம்ம வீட்டை கண்ணு வச்சுட்டாங்க. எவ்வளவு நல்ல அப்பா இவங்களுக்குன்னு சீரியல் பாக்குறவங்களே கண்ணு வச்சிருப்பாங்களோ. ஏய், நீ வாங்க போற, பேசாம சாப்பிடு. அப்புறம் டைம் ஆயிடுச்சு, அங்க டிராப் பண்ணு இங்க டிராப் பண்ணுன்னு ஏன் உயிரை வாங்குவ? நான் இன்னைக்கு காலேஜ் போல. ஏன்? மூடல. இவன் பிரச்சனை நடக்குதுன்னு வருத்தப்படுற மாதிரி தெரியவே இல்ல. எப்படா பிரச்சனை வரும், காலேஜ் கட்டடிக்கலான்னு வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. என்ன மட்டும் திட்டுங்க. நீங்க 2 பேரும் சாப்பிடவே இல்ல. அப்படியே இருக்க பாருங்க. இந்திரா, காலேஜுக்கு டைம் ஆகலையா? என்னம்மா அப்படியே இருக்க? சாப்பிடுறா. நடிக்காதீங்கப்பா. உங்களை எனக்கு பிடிக்கவே இல்ல. மாதிரி அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கூட சொல்லுவேன், எங்க அப்பா தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்பான்னு. ஏன் தான் நீங்க எனக்கு அப்பாவா பிறந்தீங்களோன்னு தோணுது. இந்த வீட்ல இப்ப யாருமே சந்தோஷமா இல்ல, அதுவும் உங்களால தான். ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னே புரியலப்பா. ஐ ஹேட் யூ பா. நீங்க எல்லார் மாதிரி ஒரு சாதாரண அப்பா தான். எல்லா அப்பா மாதிரி கூட இல்ல. உங்களை பத்தி மட்டும் யோசிக்கிற ஒரு ஆர்டினரி மேன், அவ்வளவுதான். எனக்கு பிடிச்ச என் அப்பா இனிமே எனக்கு இல்ல. அவர் வர மாட்டாரு. ஐ ஹேட் யூ பா. ஹேட் யூ a lot. இப்ப கூட என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு ஒண்ணும் இல்லல? என்ன பேசணும்? அப்படி கேளு. வீட்ல எவ்வளவு பிரச்சனை நடக்குது, உன்கிட்ட வந்து என்ன பேச சொல்ற? இந்த வீட்ல என் இடம் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அசோக், என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கனே. அதான் தெரியுமே. வீட்ல யார் எப்படி போனாலும் நீ சந்தோஷமா தானே இருப்ப. உன்ன பாரதி உங்க அப்பா வீட்டை விட்டு வெளில போக சொன்னா அப்படி பொங்குறீங்க எல்லாரும். என்ன அவன் அடிச்சானே, அதை கேட்டீங்களா யாராவது? உன்னை பாரதி அடிச்சதுக்காக தானே அப்பா வீட்டை விட்டு அவனை போக சொன்னாரு. ஆமா, நான் கேனேன் தானே. என்ன சொன்னாலும் நம்பன்னு இஷ்டத்துக்கு காது குத்துடி. உங்க அப்பா பாரதி இரிட்டேட் பண்ண என்ன யூஸ் பண்றாரு நல்லாவே தெரியுது. நான் என்னடி தப்பு பண்ண? எனக்கும் பாரதிக்கு என்னடி பிரச்சனை? இந்த பிரச்சனை எல்லாம் வேணான்னு தான் உன்னை ரெஸ்டாரண்ட் போக வேணான்னு சொன்ன. நீ எங்க கேட்ட அசோக்? வாடி வா. இப்ப கூட என் பையன் புரியல உனக்கு. என்னையே தப்பு சொல்ற பாரு. ரெஸ்டாரண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே போனேன். அங்க போய் நான் தேவையில்லாம ஒரு வேலை செஞ்சேனா சொல்லு? எல்லாம் உங்க அப்பா சொல்லி தானடி செஞ்சேன். பாரதியை வெளியே போக சொன்னதும் உங்க எல்லாருக்கும் அப்படி கோவம் வருது. அவன் என்ன அடிச்சிருக்கான். யாராவது அதை பத்தி கேட்டீங்களா? ஒரு கர்ட்டசிக்காவது யாராவது என்கிட்ட சாரி கேட்டீங்களா? மத்த எல்லாரையும் விடு, நீ கேட்டியாடி? நீயும் பாரதிக்கு தானே வருத்தப்படுற. தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுல எனக்கு என்ன இடம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என்னை நீங்க ஒரு மனுஷனா கூட மதிக்கல நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நான் தான் வெக்கமே இல்லாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ வேற ஏதாவது விஷயம் தெரியாம பேசாத அசோக். ஆமா, இனியும் தெரியலனா என்னை விட ஒரு லூசு யாருமே இருக்க முடியாது. உங்க ஃபேமிலி பிக்சர்ல எனக்கு ஒரு சின்ன இடம் கூட கிடையாது. மத்தவங்கள பத்தி கூட கவலை இல்ல. நீ என் பொண்டாடிடி. உன் மனசுல என்ன எங்க வச்சிருக்கேன்னு தெரிஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. பயமா இருக்கு,
கல்யாணம் பண்ணிக்க அசோக்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தல, அதுக்கப்புறம் ஒரு நாளாவது எங்க வீட்டுக்கு போயிருப்பானா? நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் ஒன்னதானடி சுத்தி சுத்தி வந்த. வெளியே போன்னு சொன்னேன், சேர்ந்திருக்க முடியாதுன்னு சொன்னேன், பிரிஞ்சிடலான்னு சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு ரியாக்ட் பண்ணாம உன் கூட தானே இருந்தேன். எனக்கு தேவைதான் எல்லாமே. ஆனா ஒண்ணு சுபா, எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் மனசுல நான் இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ கோவமா பேசும்போதெல்லாம் நம்ம சுபா தானே நினைச்சு பேசாம இருந்தேன். நீ என் சுபாவே இல்லடி, என்ன மனசுல இருந்து தூக்கி போட்டு தான் எல்லாமே பேசிருக்கேன்னு இப்ப புரியுது. ஒரு இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு ஓவரா பேசாத அசோக். ஒரு இன்சிடென்ட்? நான் அடி வாங்கினது உனக்கு ஒரு இன்சிடென்ட் அப்படிதானே? தேங்க்ஸ் சுபா, தேங்க்ஸ். யோசிச்சு பாரு, நீ என் வீட்டுக்கு வந்து அங்க யாருன்னா உன்னை இப்படி ட்ரீட் பண்ணியிருந்து நான் சும்மா இருந்தா உனக்கு எப்படி இருக்கும் தெரியும். நான் இப்படி பேசுறது கூட உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். என்ன செய்யட்டும், எனக்கு இப்படி வளவலன்னு பேசதானே தெரியும். அப்படி இல்ல அசோக். பேசாத நீ. அடிக்கடி சொல்லுவியே நம்ம இனிமேல் சேர்ந்திருக்க முடியாதுன்னு. கரெக்டா, நம்ம இனிமேல் சேர்ந்திருக்க முடியாது. நீ சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் மேல கொஞ்சம் கூட அன்பு இல்லாத உன் கூட என்னால சேர்ந்திருக்க முடியாது. இது வரைக்கும் நான் பண்ண டார்ச்சர்லாம் டாலரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம பிரிஞ்சிடலாம். ஆமா, அதான் சரியா இருக்கும். நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துக்கோ, நான் என் வழியை பாத்துக்கிறேன். நம்ம பிரிஞ்சிடலாம். எப்போ வெளியில போகணும்னு சொன்னா போதும், நான் பேக் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே? நீ நினைச்ச மாதிரிலாம் நான் இல்லைன்னு சொல்லுவல. இப்போ உன் மனசுல நினைச்சதை நான் தரேன்னு சொல்லிட்டேன். இனியா சந்தோஷமா இரு. நீங்கள் பார்க்கணும்னு சொன்னது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. உங்கள் வேலையை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே? அதெல்லாம் இல்லை அங்கிள். ஏதாவது பேசணுமா அங்கிள்? எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். பிஸ்னஸ் எப்படி போகுது? நானே பார்த்துக்கிறேன்னு அவசரமாக சொல்லிட்டேன். எல்லாம் சேர்த்து பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரியாக போயிடும். அப்பா எப்படி இருக்காரு? ஹெல்த் லெஃப்ட் ரைட் போயிட்டுருக்கு. பெருசாக ப்ராப்ளம் இல்லை. வீட்டில் ரெஸ்ட்டு தான். உங்கள் ரெஸ்டாரண்ட்ஸை யார் பார்த்துக்கிறாங்க? நான் தான் அங்கிள். ஏன்? எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் இல்லை? ஆமாம் அங்கிள். பாரதியை கேட்டால் அவர் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆஃபர் இன்னும் ஓப்பனில் தானே இருக்கு? எதை கேட்குறீங்க? புரியல அங்கிள். பாரதிக்கு நீங்கள் கொடுத்த ப்ரொப்போசலை பற்றி தான் கேட்குறேன். டெஃபினட்டாக அது ஓப்பனாக தான் இருக்கு. ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். பாரதி என்னோட வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. பட் அவர் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஷூர் அங்கிள், சொல்லுங்கள். நீங்கள் பாரதியை மறுபடியும் கூப்பிடணும். பாடன்? பாரதியை மீட் பண்ணி மறுபடியும் அந்த ஆஃபரை கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். சர்ப்ரைசிங் அங்கிள். நீங்களே இப்படி கேட்பீங்கன்னு நினைக்கல. எல்லாம் டீட்டெயிலாக சொல்ல முடியல விக்னேஷ். பட் பாரதி இங்கேருந்து போனால் நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்களா இப்படி சொல்கிறது? நம்பவே முடியல அங்கிள். பாரதி தான் என்னோட சாரதி, அவன் தான் என்னை மூவ் பண்ணுறான்னு சொல்லுவீங்க. நீங்களே அவர் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறீங்க. ஐ கான்ட் பிலீவ் திஸ் அங்கிள். என்ன பண்ணுறதுப்பா, எது நடக்காது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நாமே பண்ணுறது மாதிரி காலம் கொண்டு போய் விட்டுருது. பாரதி என் கூட வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சது உண்மைதான். பட் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போகணும்னு நினச்சது இல்லை அங்கிள். புரியுதுப்பா, ஆனால் நீங்கள் இப்போ அதை பண்ணணும். நான் சொன்னால் பாரதி கேட்க மாட்டான். அதனால நீங்கள் அவனை பார்த்து பேசி அவனை உங்களோட கூட்டிகிட்டு போகணும். வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு விக்னேஷ். இந்த நேரத்தில் பாரதி என் கூட இருக்கிறது அவன் ஃபியூச்சருக்கு நல்லதில்லை. அவன் என்கிட்ட இருந்து வீணா போகிறத விட வேற எங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். நான் பாரதி கிட்ட பேசி பார்க்குறேன். தேங்க்ஸ்ப்பா, ப்ளீஸ் முதல்ல அதை பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா உங்களுக்கும் பாரதிக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஆங்கிள் என்னால் திங்க் பண்ணி பார்க்கவே முடியல. இல்லை இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை. இது வேற மாதிரியான பிரச்சனை. ஓ சாரி அங்கிள். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும். கூப்பிட்டதும் கிளம்பி வந்ததுக்கு தேங்க்ஸ்ப்பா. எதுக்கு அங்கிள் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? நான் பாரதி கிட்ட பேசுகிறேன். அவரை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் அவருக்கும் இடையில ப்ராப்ளம் வரும்னு நான் நினச்சதே இல்லை, நினைக்கவும் மாட்டேன். என்ன நம்புங்க. சரி, நான் வரேன் அங்கிள். வாங்க.
உங்கள் விஜய். ஏய், நீ சாப்பிட்டியா? ம். நீதான் 2 நாளா ஒழுங்கா சாப்பிடல. இந்த வீட்ல இருக்கிறதே ஒரு மாதிரி இருக்குல்ல? அப்படிலாம் இல்லை. அப்படிதான். எனக்கு புரியுது பாரதி உன் கஷ்டம். எவ்வளோ ஈஸியா ஃப்ரீயா இந்த வீட்டுக்குள்ள இருப்ப. இப்போ யார்கிட்டயும் பேசாம எதுவும் பண்ண முடியாம. சாரி பாரதி. நீ என்ன பண்ண சாரி சொல்றதுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? புரியல. இன்னும் எத்தனை நாளைக்கு யாரோ வீட்ல இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறது? அதுக்கு நம்ம தனியா போயிடலாம் பாரதி. பேசாம இருந்தா? ஏன் திடீர்னு? திடீர்னா நம்மள இங்க இருந்து போக சொல்லிட்டாங்க பாரதி. அவன் என் மேல இருக்கிற கோத்துல அப்படி சொல்லிட்டாரு. என்ன தானே சொன்னாரு? நீ எதுக்கு வெளியே போகணும்? அப்போ நீயும் என்ன ஏமாத்த போறியா? புரியல. சாரி, ஏதாவது ஹார்ட் பண்றேனா? சச்ச, உன்னை வெளியே போசனா அது என்னையும் சேர்த்துதானே பாரதி. உன்னை வெளியே அனுப்பிட்டு நான் மட்டும் இங்க இருந்துருவேன்னு நினைச்சியா? சாரி, நான் அப்படி மீன் பண்ணல. உன்னால மாமா விட்டுட்டு இருக்க முடியாது. அவரும் நீ இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதை நினைச்சு தான் அப்படி சொன்னேன். அப்பா அப்படிலாம் ஒன்றும் கஷ்டப்பட மாட்டாரு. நீ இல்லாம அவரால் இருக்க முடியாது. நாம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். அப்பா எதையோ மனசுல வச்சுட்டு தான் அப்படிலாம் பண்றாரு. உன்னை ஹர்ட் பண்ணா நானும் கஷ்டப்படுவேன்னு அவருக்கு தெரியாதா? ஒரு விஷயம்னா தெரியாம நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கலாம். வரிசையா வேணும்னே பண்றாரு. ஏன் முன்னாடியே உன்னை அடிச்சு வெளியே போக சொல்றாரு? ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பாரு. பெருசா எடுத்துக்காத மகா. என்ன பெரிய கோவம்? அதுவும் சொல்ல மாட்டாரு. போதும் எல்லாம். இதுக்கு மேல நீ இங்க இருந்து அடியும் வாங்க வேணாம், திட்டும் வாங்க வேணாம். நம்ம போயிடலாம் பாரதி. போயிடலான்னா? போயிடலானா போயிடலாம் தான். இனி இங்க இருக்க வேணாம். வேற வீடு பாரு. இன்னும் என்ன யோசிக்கிற? இல்ல, இங்க இருந்து போனா உனக்கு கஷ்டமா இருக்காதா? இல்ல, இங்க இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. அவர் தானே போக சொன்னாரு. பாரதி, நம்ம போயிடலாம் ப்ளீஸ். போகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? மாமா ஏதோ கோவத்துல பண்ணிட்டு இருக்காரு. அவர் கோபம் போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? கண்டிப்பா தனியா போகலாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு தான் சொல்றேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். மாமா ஏதோ கோவத்துல சொன்னாருன்னு நாமளும் கோவத்துல கிளம்பிடலாம். ஆனா அது நல்லா இருக்காது. அப்புறம் ஒருத்தருக்கு ஃபேஸ் பண்ண முடியாது. அவர் கோவம் குறையட்டும், வீட்டில் எல்லாம் கொஞ்சம் சரியாகட்டும். நாம எல்லாத்தையும் சொல்லிட்டே கிளம்பலாம். என்ன மகா, சரிதானே? ஒரு தடவை அவர் கோச்சிட்டாருன்னு இவ்வளோ நாள் அவர் பண்ணதை யோசிக்காம இருக்க முடியுமா? அவர் நிரந்தரமா பிரியிற மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லாருக்கும் கஷ்டம். அடிச்சு வெளியே போன்னு சொன்ன பிறகும் அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொன்ன பாரு. உன்னை ஏன் பாரதி அவருக்கு பிடிக்கல? என்னை இவ்வளோ நாள் தலையை தூக்கி வச்சிருந்தது அவர் தானே. எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு மகா. அவர் அடிச்சது இல்லை. இப்போ அவர் மேல கோவம் இல்லையா? அவரை பத்தியே பேசுற? ஆச்சரியமா இருக்கு பாரதி. உனக்கு மாமா எவ்வளோ பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்காக அவரை விட்டுட்டு வரேன்னு நீ சொல்லலையா? உன்னை ஏதாவது சொன்னா தாங்க முடியல பாரதி. அன்னைக்கு அப்பா பண்ணதெல்லாம் கனவு மாதிரி இருக்காதான்னு தோணுது. ஹலோ, சொல்லுங்க மாமா. ஓகே மாமா, நான் பார்த்துக்கிறேன். சரி மாமா, இதோ கிளம்பிட்டேன். ஓகே மாமா, பாய். சொல்லுங்க மாமா. பரவாயில்ல மாமா, நீங்கள் சொல்லுங்க. அந்த ஆர்டர் தானே, நான் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டேன். பக்காவாக போட்டாச்சு. நீங்கள் அந்த ஏரியா பக்கமே போக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. அதெல்லாம் வாங்கியாச்சு மாமா. ஓகே மாமா. ஓகே. மாமா
பேங்க் லாஸ்ட் டேட். ஆமாம், அதை ரிமைண்ட் பண்ண தான் கால் பண்ணேன். ஓகே மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ இல்லனா ரெஸ்டாரண்ட்டையும் மூட வேண்டியதான் போல. உனக்கு தான் நான் வேஸ்ட்டு. ரெஸ்டாரண்ட் எவ்வளோ டாப்பில் கொண்டு வந்துருக்கேன்னு மாமா கிட்ட கேட்டுப்பார். கிழிச்ச. ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்க என்ன பண்ணாலும் பிடிக்காது. அதுக்கு என்ன பண்ணுறது? நீ போன பின்னாடி தான் இவ்ளோ பிரச்சனை வந்தது. எதை சொல்கிற? அப்பா பாரதிக்கு இடையில இது வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்ததில்ல. நீ என்னைக்கு அங்க என்ட்ரு ஆனியோ அன்னியோட எல்லாம் போச்சு. இதெல்லாம் டூ மச் சுபா. ஒரு மச்சம் இல்ல. நீ போனதும் அப்பா உன்னோட பாரதிய கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம்ல போய் பாரதிய வீட்டை விட்டே போக சொல்றது வரைக்கும் போயாச்சு. இந்த கம்ப்ளைண்ட்டை வீட்டில் மற்ற யாராவது சொன்னா பரவாயில்ல, நீ சொல்கிற பார், அதான் இரிட்டேட்டிங்காக இருக்கு. உண்மையை சொன்னா இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். எதிரி பெரிய உண்மை, மாமாவுக்கு ஜனனி பாரதி லவ் தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் ஏதோ பிளான் பண்றாரு. அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறாரு? அதுக்கு நான் என்ன பண்றது? இதுக்காக தான் உன்னை ரெஸ்டாரண்ட் போக வேணாம்னு சொன்னேன். சப்பையா ஏதாவது பேசாத. இப்போ என்ன, உனக்கு என் கூட சண்டை போடணும் அப்படித்தானே? மாமா அவர் போடுற ட்ராமாக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்காக நானும் சேர்ந்து கெட்ட பேர் வாங்குறேன். வீட்டில் எல்லாரும் இப்படி தான். என்னால தான் பாரதிக்கும் மாமாவுக்கும் இடையில பிரச்சனை நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி பேசுற பாரு, அதான் கடுப்பா இருக்கு. வாய் மூடு. ஜனனி பாரதி லவ் பத்தி அப்பாக்கு எப்படி தெரிஞ்சது? உன்னால தானே. இப்போ என்னடி பிரச்சனை? அந்த இத்து போன மேட்ருக்கு எத்தனை தடவை தான் சண்டை போடுவேன்? இப்போ கூட மாமாக்கும் பாரதிக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் கெட்ட பேர் வாங்குறத பத்தி உனக்கு கவலை இல்லை. என்னை கடுப்படிச்சு உனக்கு சண்டை போடணும் அப்படித்தானே? ஏன் அமைதியா இருக்க? அடுத்து என்ன ரீசன் சொல்லி சண்டை போடலான்னு யோசிக்கிறியா? நான் தேவையில்லாம சண்டை போடுறேன்னு சொல்றியா? அதுல உனக்கு சந்தேகம் வேறையா? அது எப்படி? மனசாட்சியே இல்லாம என்னாலதான் பாரதிக்கும் மாமாக்கும் இடையில சண்டைன்னு சொல்ற? தேவையே இல்லாம அடியெல்லாம் வேற வாங்கியிருக்கேன். என்னை வீட்டில் யார் வேணா அடிக்கலாம், யார் வேணா திட்டி கூட பேசலாம். எல்லா அடியும் வாங்கிட்டு உன்கிட்ட வந்து நின்னா இந்தா வாங்கிக்கோ, நீ வேற பெருசா அடிக்கிற பாரு. சான்ஸே இல்லடி. பொண்டாட்டினா நீ தான் பொண்டாட்டி. ச்சே, உன் கூட மனுஷன் பேசுவானா? ஹலோ, எங்க போற? சண்டே ஆரம்பிச்ச, பாயிண்ட்ஸ் கிடைக்காம எஸ்கேப் ஆகுற. அதை ஒத்துக்கோ. பெரிய இவ மாதிரி மனுஷன் பேசுவானான்னு கேட்குற. என்ன லுக்கு? உண்மை அதானே? ராட்சசி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி விக்னேஷ், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். இல்லை, நான் தான் சீக்கிரம் வந்துட்டேன். டிராஃபிக் இருக்கும்னு நினச்சேன், பட் இல்லை. என்ன திடீர்னு பார்க்கணும்னு சொன்னீங்க? உங்ககிட்ட வேற என்ன கேட்க போகிறேன்? என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. நீங்களா கால் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் பண்ணலை. சாரி, வேலை கொஞ்சம் ஜாஸ்தி. இட்ஸ் ஓகே, சும்மா தான் கேட்டேன். என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? எதை கேட்குறீங்க? அன்றைக்கி உங்ககிட்ட கேட்டது தான், ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்துக்க முடியுமான்னு. இல்லை, அதான் அன்றைக்கி சொன்னேனே. அன்றைக்கி சொன்னது இருக்கட்டும், அப்புறம் யோசிச்சு ஒரு வேளை வரலான்னு தோணிந்தா அதான் மீட் பண்ணலான்னு சொன்னேன். இல்லை, அப்படி தான் ஐடியா இல்லை. இங்கே பாருங்கள் பாரதி, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இதை விட ஒரு பெட்டர் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்காது. இல்லை, நீங்கள் என்னை நம்பி கேட்குறது பெரிய விஷயம். ஆனால் நான் வர முடியாது. நீங்கள் வரேன்னு சொன்னால் போதும், எல்லா பொறுப்பும் உங்களுக்கு தான். நான் அந்த பக்கமே வரமாட்டேன். இல்லை, நான் போனால் மாமாவுக்கு கஷ்டமாயிரும். அவரை விட்டுட்டுலாம் என்னால் வர முடியாது. கேட்குறேன், தப்பாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கும் மதிய அங்கிளுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதனால் நீங்கள் கூப்பிட்டதும் வந்துடுவேன்னு நினச்சிங்களா? நோ, அப்படி இல்லை. உங்களை அனுப்ப முடியுமான்னு மதிய அங்கிள் கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் பேசினேன். இப்போது அப்படி வந்த மாதிரி தெரியலையே. எனக்கும் மாமாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து கூப்பிட்டா நான் ஒரு தூக்கி போட்டு வந்துடுவேன்னு நினச்சிங்களா? ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? இது ஒரு நல்ல சான்ஸ் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு யோசிச்சு பாருங்கள். மாமாவுக்கு எனக்கு என்ன பிரச்சனை கூட இன்னும் தெரியல. மாமா ஏதோ என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்காரு. அவர் என்னை சீக்கிரம் புரிஞ்சுக்குவார். 2 பேருக்கும் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாரதி. உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப் பார்த்து எனக்கே பொறாமல் வந்திருக்கு. நானும் எங்கள் அப்பாவும் கூட அப்படி இருந்ததில்லை. ஆனால் இப்போ மாமாவை இந்த அளவுக்கு யாரும் பார்த்துருக்க முடியாது. அவர் மேலே இருக்கிற என் அன்பையோ மரியாதையோ சொல்லி புரிய வைக்க முடியாது. இதை நான் பெருமையாக சொல்லிப்பேன். மாமா
எனக்கு கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு. கண்டிப்பாக புரிஞ்சுப்பார் பாரதி. அதுக்கு ஒரு டைம் வேணும். அந்த டைமில் நீங்கள் என்னோட வாங்க. நீங்கள் என் கூட வந்தால் மதி அங்கிளுக்கு எனிமையாக ஆனோன்னு அர்த்தம் இல்லையே. இல்லை, தேங்க்ஸ் விக்னேஷ். என்னால் மாமா விட்டு வர முடியாது. ஆனால் அவரே நீங்கள் வெளியே போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதா கேள்விப்பட்டேன். இருக்கட்டும், அவரே என்ன போடுறேன்னு சொன்னாலும் என்னால் அவர் விட்டுட்டு போக முடியாது. அவருக்கு எதிராக பிஸ்னஸ் பண்ணவும் முடியாது. எப்போவுமே எமோஷ்னலாக முடிவெடுக்கிறீங்க பாரதி. இப்போ கூட ஒன்றும் அவசரம் இல்லை. யோசிச்சு சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை, என்னால் எப்போவுமே மாமா விட்டுட்டு வர முடியாது. அவர் என்ன வெறுக்கலாம், என்னால் அவர் வெறுக்கிறத பற்றி யோசிக்க கூட முடியாது. சாரி விக்னேஷ், சாரி.